பாண்டி, இப்போ உங்களால சொல்ல முடியுமா வயல்ல வேலை பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு? உனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுல? நீ வீட்டுக்கு வா, அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. கௌசல்யாக்கா, சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்களா? நான் ஒரு புது விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், சரியா? ஏய் கௌசல்யா, உன் அண்ணன் பசியோட இருக்கான்னு உனக்கு தெரியல? பேசிட்டு இருக்கா, போய் தண்ணி கொண்டு வா போ. வா மீரா, அம்மா பசியா இருப்பாங்கல்ல. அம்மா, பாட்டி உங்களுக்காக சாப்பாடு அனுப்பியிருக்காங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. சரி சரி, அங்க வச்சுடு. நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். இல்லம்மா, பாட்டி உங்களை எங்க முன்னாடியே சாப்பிட சொன்னாங்க. ஒருவேளை நீங்க எங்க முன்னாடி சாப்பாடு சாப்பிடலன்னா அப்புறம் எங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காதும்மா. அத்தை அப்படியா சொன்னாங்க? சரி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் முடிச்சிடுறேன். அம்மா, உங்களுக்கு ரொம்பவே இருக்குதே. நீங்க ரொம்ப கழிச்சு போயிருப்பீங்க. வாங்க வந்து சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் பத்ரி சித்தப்பா மத்தவங்களாம் இங்க. சரி பரவாயில்ல, நான் உங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இரு ரன்வீர், இரு இரு. பத்ரி சித்தப்பா இங்க இல்ல. இங்க இல்லையா? அப்புறம் எங்க இருக்காங்க? ஏதோ ஒரு வேலையை அவர் வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. சரி, இதெல்லாம் விடு, வா சாப்பிடலாம். எனக்கு இப்ப பசிக்குது, வாங்க. அத்தை வந்துட்டம்மா. என்னம்மா விஷயம்? அடேங்கப்பா, என்ன இதெல்லாம்? அத்தை, இதுல இனிப்பு இருக்கு. அப்புறம் பசங்களுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பண்டிகையாச்சே. ஆமா ரத்னா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண. அத்தை, ஒரு வேலை நான் ஒருத்தி தான்னா இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா பசங்க சந்தோஷமா இருக்கணும்ல அத்தை. அவங்க 2 பேருக்கும் நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது. அதை நான் அவங்க கிட்ட சொல்லவும் விரும்பல. அவங்களோட அந்த சின்ன மனசுல எந்த கேள்வியும் வரத நான் சுத்தமா விரும்பல அத்தை. அதனாலதான் நான் இதெல்லாம். அம்மாடி, நான் ஒண்ணு சொல்லவா? நீ குழந்தைங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. உனக்காகவும் ஏதாவது செஞ்சுக்கணும். இல்ல அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப 1 ரூபா கூட ரொம்ப முக்கியம். நான் எப்ப இந்த கடனை முழுசா அடைச்சு முடிக்கிறேனோ அப்பதான் அத்தை எனக்கு பண்டிகை. நீ வேணும்னா பாருமா, அந்த நாளுக்காக நீ ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்காது. கடவுள் அந்த நாளை சீக்கிரமாவே கொடுத்துருவாரு. ரத்னா, கடவுள் மேல முழு நம்பிக்கவே. நீ வேணா பாரு, நிச்சயம் அவர் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்.